டாக்டர் ஜெனிஃபர் டைனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். தொடைவலி இந்த வலியால பாதிக்கப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன பாதிப்புகள் இருந்து பெரிய பாதிப்புகள் வரை பாதித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பலரை இதற்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியாம ரொம்ப கலங்கி போய் குழம்பி போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அளிக்கிறாங்க. உள்பக்கமா தொடைவலி, வெளிப்பக்கமா தொடைவலி, இல்ல கால் மேலிருந்து முட்டு வரைக்கும் உள்ள வலி, இப்படி ஏகப்பட்ட வலிகள் இந்த தொடைவலியில இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் சிறிய தசைநார்கள்ல ஆரம்பிக்கிற பிரச்சனைகள்ல இருந்து மிகப்பெரிய நரம்பு பிரச்சனை இல்லது தமனி பிரச்சனையாக இல்ல ஆட்சி பிரச்சனையாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளாலும் எண்ணற்ற காரணங்களாலும் கூட இந்த தசைவலி அல்லது தொடைவலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தினசரி வேலைகள் வெறும் சவாலான ஒரு விஷயமா இருக்குது. நடைபயிற்சி செய்வது, அல்லது சும்மா நடக்கிறது, படிக்கட்டுல ஏறுறது, இல்ல கால் தூக்கி ஒரு இடத்துல வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியதா இருக்குது. தினம் தினம் அவங்க இந்த ப்ராப்ளம்ஸோட முட்டி மோத வேண்டிய சூழ்நிலைகள்ல இருக்கிறாங்க. இந்த தொடைவலி ஆண்கள் பெண்கள் இப்படி யாருக்குனாலும் வரலாம். குறிப்பாக பெண்களுக்கு உள்பக்க தொடைவலி அதிகமாக வருகிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க அதிகமாக பாதிக்கப்படுறது. ரெண்டாவது, அதற்கான நியூட்ரிஷன் கம்மியா இருக்கிறது, கால்சியம் ப்ராப்பரா எடுக்காம இருக்கிறது, உடம்புல சத்து இல்லாம இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கிறது. இது முட்டுல இருந்து தொடை வரைக்கும் அந்த இன்குவைனல் ஜாயிண்ட் சொல்லக்கூடிய அந்த தொடையும் நம்மளுடைய அப்டமனும் வயிறும் சேரக்கூடிய இடம் வரைக்கும் உள்ள பெயினை குறிக்குது. இந்த பெயின் பெரும்பாலும் கூர்மையான பெயினா இருக்கலாம், படபடன்னு வரக்கூடிய ஒரு பெயினா இருக்கலாம், இல்ல எரிச்சல் கூட்டக்கூடிய ஒரு பெயினா இருக்கலாம், ஊசி வச்சு குத்துற மாதிரி உள்ள ஒரு பெயினா இருக்கலாம். குறிப்பாக நடைபயிற்சி செய்யும் போது, ஓடும் பொழுது, அவர்களுடைய நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போது கூட இந்த வலி வரலாம். தாங்க முடியாத வலி வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா லேசா ஒரு வலியில இருக்கும் சில பேருக்கு. அது நாள்பட அதிகமான வலி, தாங்கவே முடியாத வலியை கூட ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த வலிங்கிறது வருவதற்கு முன்னாடி ஒரு பலவீனமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஷேக்கர் நடுக்கமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு உணர்வற்ற நிலைமை, மரத்து போகக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கலாம். இப்படி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கால்கள் வீக்கம் ஏற்படும், வலி பயங்கர வலி ஏற்படும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்டமா நமக்கு ஒரு மரத்து போகுதுனாலே நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களோட வாழ்க்கை தரம், உங்களுடைய நடை விதம், இதெல்லாத்தையும் பாதிக்கக்கூடியதாக இந்த தொடைவலி இருக்கிறது. சோ உங்களோட கெயின் பேட்டர்ன் மாறிடுச்சுனாலே 4 பேர் 4 விதமா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இல்லாம தடுக்கணும்னாலும் நீங்க இந்த மாதிரி தொடைவலி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். இந்த தொடைவலி எதனால எல்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு காயம், உடல் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு காயத்தினால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது தசை நார்களின் காயமா இருக்கலாம், இல்லது நரம்புகளோட ஒரு காயமா இருக்கலாம், சதை பிடிப்பா இருக்கலாம், இல்ல அந்த ஸ்ப்ரெயின் மாதிரி ஏதாவது இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு சதை பிடிப்பு உருவாகிறது, அது காயம் ஏற்படுகிறது, அதனால தொடைவலி வருகிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர் அசைவுகள் அல்லது ஓவர் எக்ஸசைஸ் பண்றதுனால வருது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணாம எக்ஸசைஸ் பண்ணும்போது, இல்ல நடைபயிற்சி பண்ணும்போது, ஓடும் பொழுது, இல்லது விளையாடும் பொழுது இந்த மாதிரியான ஸ்ட்ரெயின்ஸ் வருது, இல்லது அந்த காயங்கள் ஏற்படுகிறது. அதிகமான பயன்பாடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தசைகள் பாதிக்கப்படுகிறது. அதிகமான பயன்பாடா இருந்ததுன்னா ஒரே ஆக்டிவிட்டியை பல டைம் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யறேன்னு சொல்லிட்டு லாங் டைமா ரிப்பீட்டேஷன்ஸா ஒரே எக்ஸசைஸா பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த தைஸை அது ஹர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துரும். அதனால அந்த தசைனால பாதிப்படைந்து காயங்களை ஏற்படுத்தும். சரியான வார்ம் அப் இல்லாம பண்ணும்போது இதே நிலைமை ஏற்படுகிறது. அதிகப்படியாமல் செய்யும் போதும் இதே நிலைமை ஏற்படுகிறது. ஏதாவது நோயினால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். ரத்தத்துல ரத்த தமனிகள்ல கட்டி இருக்கிறது, இல்லாட்டி அடிபட்டு இருக்கிறது, கீழ்வாதம் இருக்கிறது, இல்லாட்டி அவங்களுடைய ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட அவங்களுக்கு இந்த தொடைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ தொடைவலிங்கிறது வெரிகோஸ் வெயினால வருதா, இல்லாட்டி அவங்களுக்கு தொடைவலி மட்டும் இருக்கிறதான்றது தீவிரமா கண்காணிச்சுதான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், இல்லது ப்ராப்பரான டயக்னோசிஸ் பண்ணணும் இருக்கு. இதே மாதிரி நரம்பியல் சம்பந்தப்பட்ட நீரிழிவு நோய் இருந்தால், அதாவது நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ அந்த நரம்பு பாதிக்கப்படாதவாறு அவங்க
அவங்க நீரிழிவு நோயை சரி பண்ணணும், நரம்புகளை பாதுகாப்பதற்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அவங்க பெரும்பாலும் இந்த நீரிழிவு நோயில வரக்கூடிய வலி பாத்தீங்கன்னா கால்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். கால் எரிச்சல், பாதை எரிச்சல் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பரவி தொடை வரைக்கும் போகும். சோ தொடையை இது பாதிக்கிறது. இலியோடிபிக்கல் பேண்ட் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பெயின் இருக்குது. அந்த இலியோடிபிக்கல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்போது, அந்த தசை நார்கள் டிஃப்ரெண்டாக பாதிக்கப்படும் போது இந்த ப்ராப்ளம் வருது. பர்சைட்டிஸ், இந்த பர்சைட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு 2 புத்துகளுக்கு எடுக்கக்கூடிய அந்த சாக் அப்சர்வர் வந்து இருக்கக்கூடிய அந்த குஷனிங் வந்து அமுங்கி, அதனால அந்த இடம் இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடை வலியும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதிகமாக தொடை வலி எப்ப இருக்குதோ அவங்க இமீடியட்டா டாக்டரை சந்திக்க வேண்டியது மிக முக்கியமாகும். ஏன்னா டாக்டர் அணுகினா மட்டும்தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமே தவிர்த்து டாக்டர் அணுகாம நீங்களே செல்ஃபா ஏதாவது பண்ண முடியும்னா இந்த விஷயத்துல பண்ண முடியாது. சோ அதனால கண்டிப்பா நீங்க எப்போ டாக்டர் அணுகணுங்கிறத தெரிஞ்சு நீங்க முன்னேறுங்க. சோ டாக்டர் எப்ப அணுகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடைவலிக்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்கும் பொழுது, சோ பாதை எரிச்சல், தொடை எரிச்சல், அதே மாதிரி தொடை வந்து படபடப்பான வலி அல்லது ஊசி குத்துற மாதிரி வலி, ரொம்ப கடுமையான வலி, தசைநார் வீக்கமா இருக்குது, என்னால கால்களை தூக்கி வைக்க முடியல, என்னால நடக்கவும் முடியல, ஓடவும் முடியல, நடைபயிற்சி செய்ய முடியல அப்படிங்கிற போது நீங்க டாக்டர் கண்டிப்பாக அணுக வேண்டும். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு அந்த மனதை தன்மை, அதாவது கூச்ச உணர்வு அல்லது அந்த உணர்வு இல்லாமல் போகக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னா கண்டிப்பா டாக்டர் அணுகணும் அவங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வீக்கம் வந்துருச்சுனாலும் அவங்க டாக்டர் அணுகணும். பட் வீக்கம்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். காயங்கள் ஏற்பட்டதால் அந்த இடத்தை சுற்றி வீக்கம் வருவது நிச்சயம். ஆனா அந்த விஷயத்த இன்னும் அதிகமாக நம்ம டாக்டர் கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட் கிடைக்கும். ஆரம்பத்துல வலி வந்து நடந்தாலோ ஓடினாலோ மட்டும் இருக்கக்கூடிய அந்த தொடை வலியானது நாட்கள் செல்ல செல்ல எப்பொழுதுமே, குறிப்பாக ஓய்வின் போது கூட கால் வலிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது அது பிரச்சனைக்குரியது. சோ அதற்கு முன்பாகவே நீங்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது அவசியம். அதிகமா சிட்டிங் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, சேர்ல உட்கார்ந்துட்டு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த கால் வலி, தொடைப்பகுதி வலி ரொம்ப அதிகமாகவே வரும். குறிப்பாக இந்த பேங்க் எம்ப்ளாயிஸா இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப சிட்டிங் பொசிஷன்லயே டிரைவர்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த மாதிரியான வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இந்த வெளிப்பக்க தொடை வலியும் அடிப்பக்க தொடை வலியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு அவங்க மருத்துவரை அணுகி சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அவசியம். சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு ஜெனரல் கேஸ் டேக்கிங்னு சொல்லுவோம். கேஸ் ஷீட் எடுத்து அதுக்கப்புறமா வந்து அவங்க கிட்ட அவங்களோட நோயோட வீரியம் எப்படி இருக்கு, எப்போ வருது, எப்போ குறையுது, எந்த பயிற்சியும் போது அதிகமாகுது, எப்போ டிக்ரீஸ் ஆகுது, எவ்வளவு அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு, அந்த நோயோட வலியோட தன்மை எப்படி இருக்கு, இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு மருத்துவர் ஒரு முழு உடல் மதிப்பீடு செய்வாங்க. ஒரு ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம், அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எது உங்களுக்கு தேவையோ அதை ரெஃபர் பண்ணி அந்த டயக்னோசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் தான். ஏதோ ஒரு காயங்கள் ஏற்பட்டிருந்தா அந்த ரெஸ்ட்லயே அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ எவ்வளவு ரெஸ்ட் கொடுத்து ஓய்வு கொடுத்து அந்த மனுஷனை நம்ம பாதுகாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்காயங்கள் ஆறி அவங்களுடைய பயிற்சியில, அதாவது நடையா இருக்கலாம் அல்லது ஓட்டமா இருக்கலாம், அதுல அவங்களுக்கு வித்தியாசத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ஒரு காயம் ஏற்பட்டு 48 மணி நேரம் அவங்க ரிலாக்ஸேஷன் ரெஸ்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான காயம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சோ அந்த 48 மணி நேரம் அவங்க காயம் ஆறுவதற்கு, ஓய்வெடுக்க அல்லது ரிலாக்ஸ் பண்றதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். ஐஸ் அல்லது ஹாட் ட்ரீட்மெண்ட், ஐஸ் கோல்ட் அல்லது ஹாட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது பொதுவா ஐஸ் கட்டி அல்லது குளிர் தண்ணியை வச்சு வீக்கத்தை குறைக்க முடியும், அதே மாதிரி வலியை குறைக்க முடியும். அதே மாதிரி ஹாட் வச்சா கூட வலி கொஞ்சம் நேரத்து குறைக்க முடியும். ஷார்ட் கோல்டு கொடுக்கணும் உங்களுக்கு. சோ ஒரு ஹாட் வாட்டர் பேக்ல கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஒரு 10 to 15 நிமிடம் வைக்கும் பொழுது வலி குறைக்கப்படும். ஆனா இந்த ஐஸ் கியூப் மசாஜ் கொடுக்கும் போதோ அல்லது ஒரு ஹாட் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதோ நம்ம ஸ்கின்னுக்கும் அதுக்கும் டைரக்டா அப்ளிகேஷன் பண்ணாம ஒரு துணியில வச்சோ ஒரு பேக்ல வச்சோ நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு தடை இருக்கணும், அதை உரசி போகாம ரெண்டுக்கும், அதாவது ஐஸ் கியூபுக்கும் ஸ்கின்னுக்கு இடையில ஒரு பேக்கோ இல்ல கிளாத்தோ வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி ப்ராப்பரான மசாஜ் தெரபிஸ்ட் டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட மசாஜ் எடுத்துக்கலாம். பட் ஆர்ஜின் இன்செஷன் எல்லாம் தெரிஞ்சு டாக்டர் சந்திச்சு எடுக்கலாம். இதுக்கு பெஸ்டான ஆட்கள் யாருன்னா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி கொடுக்கும் பொழுது இந்த காயத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தசை பிடிப்புல இருந்து வித்தியாசம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ மென்மையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது முக்கியம். அதே மாதிரி
கடுமையான பயிற்சிகளை அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம். எதை எப்போ எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த தொடைவலியில இருந்து வித்தியாசம் காமிக்க முடியும், அல்லது தொடைவலியில இருந்து நாம குணமாக முடியும். ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட், அது எடை மேலாண்மை, சுறுசுறுப்பான எக்ஸசைஸ், இது ரெண்டுமே வந்துட்டு தொடைவலி பிற்காலத்துல வராம தடுக்கிறதுக்கு உதவுகிறது. அதே போல வந்த தொடைவலியை சரி பண்றதுக்கும் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் பிளஸ் ப்ராப்பரான எக்ஸசைஸும் உதவுகிறது. ஓவர் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலோ, இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்தாலோ, கடுமையான வலி இருந்தாலும் இமீடியட்டா டாக்டர் சந்திங்க. அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தருவாங்க. கால் வலி சுவாச பிரச்சனையோடையும் நிக்க முடியாம கூன் போட்டு நிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா இமீடியட்டா டாக்டர் சந்திச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய வலியா கூட இருக்கலாம். டீப் வெயின் த்ரோம்போசிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இமீடியட்டா டாக்டர் சந்திச்சு ட்ரீட்மெண்ட் எடுங்க. அப்பவும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தா மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். ப்ராப்பரான வார்ம் அப், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராக்டிஸ் ஆஃப் எக்ஸசைஸ்க்கு முன்னாடியும் நீங்க வார்ம் அப் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். உடல் எடையும் மேலாண்மை ரொம்ப முக்கியம். சோ உங்களுக்கான ஹைட்டுக்கு இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதிக உடலை மூட்டு, தசை இது எல்லாத்துக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தி வலியை உண்டாகும். ரொம்ப காயங்களை தவிர்க்கிறதுக்கு கனமான பொருட்களை தூக்கும் போது அது தூக்குறதுக்கு உள்ள மெத்தட்ல நீங்க தூக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 கிலோ வெயிட் தூக்கணும்னா 2 கையிலையும் 5 கிலோவா நீங்க பிரிச்சு தூக்கும் பொழுது கைகளும் பாதிக்கப்படாது, இடுப்பு, நரம்பு, இடுப்பெலும்புகள், முட்டி எலும்புகள், தொடை போன்ற பகுதிகளும் பாதிக்கப்படாது. ரொம்ப முக்கியமான விஷயம் காலணிகள். இந்த செப்பல் ப்ராப்பராக நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் தொடை வலியும் குறைக்க முடியும், முட்டு வலி, கால் வலியும் குறைக்க முடியும். ஸோ ஓவர் ஹீல்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபிளாட் செப்பல்ஸை நீங்க யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அந்த கால் வைக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கணும், ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கக்கூடாது. சோ அந்த மேனேஜ் பண்ணி நீங்க செப்பல்ஸ் போட்டா மட்டும்தான் பெயினை ரெடியூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் பெயினை நீங்க ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் தொடை வலியை கம்மி பண்ண முடியும். உங்களோட பாடியை கவனிச்சுட்டே இருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ இம்மீடியட்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓவர் பெயினை அந்த ஸ்ட்ரெயினோட நீங்க செய்யணும்ன்றது அவசியம் கிடையாது. இம்மீடியட்டா அந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப பெயின் வருதுன்னா அந்த நேரத்திலேயே அந்த இடத்துல நீங்க அந்த எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுதான் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு சாதாரண தொடைவலி தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களோட தினசரி வாழ்க்கை முறையை அது பாதிப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பாதிப்பதற்கு அதிகமாக காரணமாக இருக்கிறது. சோ டெய்லி ஆக்டிவிட்டிஸை பாதிக்கிறதுனால இந்த விஷயத்துல எல்லாருமே கவனமா இருக்கணும். சோ ஹாட் அண்ட் கோல்டு தெரப்பி யூஸ் பண்றது, அப்பப்போ மேட் தெரப்பி யூஸ் பண்றது, ஆயில் மசாஜ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கூட உங்களோட வைட்டமின்ஸ் கரெக்டா வச்சுக்கோங்க. குறிப்பா உங்களோட கால்சியம், அப்புறம் அயன், இந்த மாதிரி மினரல்ஸையும் சரியா வச்சுக்கிட்டீங்க உடம்புக்குள்ள அப்படின்னா நோயிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கும் உதவியா இருக்கும். தொடைவலி வராம பாதுகாத்துக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை அணுகி இதை பற்றி இன்னும் அதிகமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்ப வேணாலும் நீங்க இந்த டவுட்ஸ்களுக்காக கால் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக்ல வேணும்னாலும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அந்த டாபிக் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.